கமல்ஹாசன் சிம்பு நடிக்கும் புதிய படம் தக் லைஃப். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாச்சு. இந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கமல்ஹாசனோட கதை. கமல்ஹாசன் அமர் ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த படத்துக்கான ஷூட்டிங் மும்பை, டெல்லி, லக்னோ உட்பட்ட நிறைய இடங்களை எடுக்கலாம். அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சார் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு சில ரீசன்ஸ்னால அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டுருச்சு. இப்போ அந்த படத்தோட ஸ்டோரி தான் மணிரத்னம் சார் அவருடைய ஸ்டைல தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை உருவாக்கி இருக்காரு. அந்த படத்தோட கதை தான் இந்த படத்தோட கதை. அந்த படத்துல கமல்ஹாசன், சைஃப் அலி கான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னு நமக்கு அப்படி இருந்தது. அந்த படத்துக்கு ஹீரோ வில்லன் கமல்ஹாசன் சார் தான். ஆனா தக் லைஃப் படத்துல யாரு வில்லங்கிறது தெரியல. ஆனா கமல்ஹாசனுக்கும் சிம்புக்கும் ரெண்டு பேருக்கும் பயங்கர ஃபேஸ் ஆஃப் சீன் வச்சிருப்பாங்க. ட்ரெய்லர்ல ஒரு கட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹீரோ வில்லன் தாண்டி இந்த படத்துல எல்லாருடைய கேரக்டர்ஸும் கிரே ஷேடா தான் இருக்கும். இந்த படத்தோட ட்ரெய்லர்ல கமல்ஹாசன் அப்பாவா சிம்பு பையனா காமிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் சாரோட வளர்ப்பு பையனா சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல காமிச்சிருக்காங்க. எஸ்டிஆரோட சின்ன வயசுல கமல்ஹாசன் சாரை ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறாரு. அதுல இருந்து இவங்க ரெண்டு பேரோட பயணம் ஆரம்பிக்குது. எல்லாமே நல்லா போகுது. அப்பா பையன் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா திடீர்னு அப்பா பையன் ரெண்டு பேருமே எதிரியா மாறிடுறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ட்ரெய்லர் கட்ல காமிச்சிருக்காங்க. ஆனா எதனால ரெண்டு பேருமே பிரியறாங்க, எதனால ரெண்டு பேருமே எதிரியாறாங்க அப்படிங்கறது படத்தை பார்த்தா தான் தெரியும். பவரை கேட்டு வாங்க முடியாது, நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் கட்ல சொல்லிருக்காங்க ஒரு டைலாக். இப்ப இதை வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கும். சோ கமல்ஹாசன் சாரோட இடத்துக்கு நம்மளும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜி ஜார்ஜுக்கு ஆசை இருக்கு, நாசருக்கு ஆசை இருக்கு, எஸ்டிஆருக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர் கட்ல காமிச்சிருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லர் கட்ல இன்னொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா எஸ்டிஆரே சொல்றாரு, இனிமே நான் தான் ரங்கராஜ சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கமல்ஹாசன் சாரோட இடத்தை சிம்பு பிடிக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் கட் ஃப்ரேம்ல காமிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் சாரோட இடத்தை பிடிக்கிறதுக்கான ஆட்டம் தான் தக் லைஃப். இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது செக்கச்சேவந்த வானம் படத்தோட ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஏன்னா செக்கச்சேவந்த வானத்துல பிரகாஷ் ராஜ் ஒரு இடத்துல இருப்பாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு அவருடைய பசங்க சண்டை போடுவாங்க. ஆனா நிறைய பேர் இறந்து போயிருவாங்க. அந்த ஸ்டோரி மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்குது. ஏன்னா அதோட சாயல் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருந்தாங்க. படத்துல இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஜூன் 5ஆம் தேதி தான் தெரியும். சோ செக்கச்சேவந்த வானம் படத்தை எடுத்தீங்கன்னா அரவிந்த் சாமி கேரக்டர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒய்ஃப் ஜோதிகா இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவருக்கு செட்டப்பா அதித்தி ராவ் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த சாயல் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. கமல்ஹாசனுக்கு ஒய்ஃபா அபிராமி இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு செட்டப்பா த்ரிஷா இருப்பாங்க. கமல்ஹாசன் த்ரிஷா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது நமக்கே ஷாக்கா இருக்கும். ஏன்னா த்ரிஷா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, எஸ்டிஆர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வினய் தாண்டி வருவ காம்போக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க. அதனால எஸ்டிஆர் காம்போவா த்ரிஷா வருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னொரு ஷாட்ல ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. த்ரிஷா கமல்ஹாசனோட இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ரீசன் இருக்கும். இந்த ரீசன்னால இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா லட்சுமி இவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்ல வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அசோக் செல்வன் இவனும் ஒரு ஷாட்ல வர மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இவர் இந்த படத்துல போலீஸ் ரோல ப்ளே பண்றாரா இல்ல என்ன ரோல ப்ளே பண்றாருன்னு தெரியல. நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். இந்த படத்துல கமல்ஹாசன் சாரோட கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா கமல்ஹாசன் சார் இறந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் என்ன உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இவர் உயிரோட அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்க போகுது. சோ இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது விக்ரம் படம் ஞாபகம் வருது. விக்ரம் படம் எடுத்தீங்கன்னா ஆரம்பத்துல கமல்ஹாசன் சார் இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்டர்வல் சீன்ல கமல்ஹாசன் சார் உயிரோட தான் இருக்காங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதன் பின்னர் கமல்ஹாசன் சார் எல்லாரையும் பழி வாங்குற மாதிரி விக்ரம் படத்துல காமிச்சிருப்பாங்க. இப்ப அந்த படத்தோட சாயல் மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்குது. ஒரு பக்கம் செக்கச்சேவந்தவான சாயல் இருக்கு, இன்னொரு பக்கம் விக்ரம் படத்தோட சாயல் இருக்கு, இன்னொரு பக்கம் ஜில்லா படத்தோட சாயல் இருக்கு. இந்த மூணு சாயலும் இந்த படத்துல இருக்குது. கமல்ஹாசன் எஸ்டிஆர் ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் சீனும் படத்துல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா எஸ்டிஆரும் கமல்ஹாசன் சார் ரெண்டு பேரும் ஸ்னோல சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கமல்ஹாசன் சார் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா இன்ட்ரோல் பிளாக்ல கமல்ஹாசன் சார் உயிரோட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களா தக் லைஃப் படத்துல. அதுதான் இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கா இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த படத்துல நாசர் கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. நாசர் கேரக்டர் பார்க்கும்போது முக்கியமான கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. இந்த படத்துல எண்ட்ல எத்தனை பேர் உயிரோட இருப்பாங்க, எத்தனை பேர் சாக போறாங்கிறது தெரியல. ஏன்னா செக்கச்சேவந்தவானம் படத்துல விஜய் சேதுபதி மட்டும் தான் உயிரோட இருப்பாரு, மத்த எல்லாருமே செத்துருவாங்க. இந்த படத்துல எஸ்டிஆர் கமல்ஹாசன் ரெண்டு பேர்ல யார் இறக்க போறான்னு தெரியல. எஸ்டிஆர் சாவாரா இல்ல கமல்ஹாசன் சாவாரா இல்ல ரெண்டு பேரும் சாவாரான்னு தெரியல. நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். ஒரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல ரெண்டு கார் வருது. அதுல ஒரு கார் எஸ்டிஆரோட கார் தான். டெல்லியில தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் நிறைய இடத்துல எடுத்திருக்காங்க. நமக்கு அப்படி வந்திருக்கு. இன்னொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா மலையோட விளிம்புல இருந்து கோயிலை பாக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, அது எஸ்டிஆர் இருக்கு, அதிக சான்சஸ் இருக்கு. அதே இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் ஃபேஸ்ல பிளட் இருக்கும். இந்த ரெண்டு ஷாட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் கண்டிப்பா இருக்க சான்சஸ் இருக்கு. இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ்ல ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. இதுல கமல்ஹாசன் சார் நல்லா ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மனுஷன் வயலன்ஸ்ல போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெடியா இருக்காரு கமல்ஹாசன் சார். அந்த ஷாட் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு துணி தெரியுது. இது அவரோட துணியா இல்ல அவர் துணி ஏதாவது எடுத்து போடாரான்னு தெரியல. இந்த ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னு பண்றாங்க. புதைக்கிறாங்களா எரிக்கிறாங்களான்னு தெரியல. இந்த சீனுக்கு முன்னாடியே கமல்ஹாசன் சார் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கலாம். அதுல எஸ்டிஆர் இவரை காப்பாத்திருக்கலாம். அந்த சீனுக்கு அப்புறம் தான் இந்த சீன் வருது. ட்ரெய்லர் ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா டைலாக்ஸ் இருக்கும். உன் தலையிலத்தே என்
தலையெழுத்தையே ஒன்னா எழுதி வச்சிட்டான், நீ அதை மாற்ற முடியாது, அதனால நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். கமலஹாசன் சார் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காரு, அந்த பிரச்சனை வந்து சிம்பு காப்பாத்துறாரு. அதனால அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த சீன் வர அதிக சான்சஸ் இருக்கு. இந்த சீன்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் கழுத்துல பிளாக் கயிறு இருக்கு. இன்னொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே காயம் இருக்கு. ஜிங்கிஜா சாங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் வரும், அந்த ஃபோர்ட்ல தான் கமலஹாசன் சிம்பு 2 பேரும் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ட்ரெய்லர் ஷாட்ல இன்னொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் சொல்லுவாரு, இனிமே நான் தான் ரங்கராஜ சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும் போது அவருக்கு பின்னாடி ஒரு டியூப் லைட் பிளிங்க் ஆகி எரியும். இவர் இந்த டைலாக கையை அசைக்க சொல்லுவாரு. அசிங்க போது அந்த டியூப் லைட் பிளிங்க் ஆகி எரியும். அந்த சீனை சூப்பரா வச்சிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, யாரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வெயிட் பண்றீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.